வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். திமுக விசஸ் அதிமுக 2026 யாருக்கு சவாலா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சட்டமன்ற தேர்தல். அதிமுக தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்துவதற்காக தொடர்ந்து அந்த இரட்டை இலை சின்னத்தை பெற வேண்டும், பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று முழுக்க முழுக்க தங்கள் கட்சியை காப்பாற்றுகிற வேலை திட்டத்திலே தான் அவர்கள் போராடி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கட்சி வலிமை பெறுகிறது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது, அது ஆளுங்கட்சியாக மாறப்போகிறது என்பது போன்ற நிலைமையை அடைந்தால்தான் அவர்களோடு கூட்டணி பேசுவதற்கு மற்ற கட்சிகள் வருவார்கள். தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையிலே திமுகவிலே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை இப்பொழுது உடைப்பதற்கான சாத்தியம் என்பது இல்லை. எப்படியாவது விசிக வெளியே வந்துவிடும், சாம்சங் பிரச்சனையிலே கம்யூனிஸ்ட் கட்சிகள், இடதுசாரிகள் வெளியில் வந்து விடுவார்கள் என்றெல்லாம் ஒரு கணக்கு போட்டார்கள். அந்த கணக்கு பொய்த்து போனதற்கு பின்னால் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை, திமுக கூட்டணி உடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலை அதிமுகவுக்கு வந்ததற்கு பின்னால் தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு புதிய வருகையாக விஜய் அவர்கள் மாநாட்டை நடத்தினார். அப்படி அவர் மாநாட்டை நடத்திய போது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை குறிவைத்துதான் அவர் பேசினார். ஏறத்தாழ தன்னையே எம்ஜிஆராக கருதி கொண்டு விஜய் அவர்கள் அந்த கூட்டத்திலே பேசினார். அப்ப அதிமுகவை ஏன் விமர்சிக்கவில்லை என்று கேட்டபோது கூட எடப்பாடி பழனிசாமி நாங்கள் சிறந்த ஆட்சியை வழங்கிவிட்டோம் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொன்னார். உண்மையில் என்னவென்றால் அதிமுக என்கிற கட்சியை கபடீகரம் செய்வதற்கு விஜய் தயாராகிவிட்டார். அந்த வாக்கு வங்கியை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு அவர் எம்ஜிஆர் என்கிற அஸ்திரத்தை பயன்படுத்துவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு நிலைமை வந்ததே தெரியாமல் நாங்கள் சிறந்த ஆட்சி நடத்திவிட்டோம் என்றெல்லாம் அவர் பெருமை பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரிந்து தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பல பேர் சொல்லுகிறார்கள். அரசியல் விமர்சகர்கள் பல பேர் சொல்லுகிறார்கள். அப்ப தமிழ்நாட்டு அரசியலிலே இரண்டாவது இடத்திற்கு போட்டி நடக்கிறது. திமுக அல்லாத இரண்டாவது பெரிய அரசியல் கட்சியாக அதிமுக இருக்கிறது. அந்த இடத்திற்கு வருவதற்கு தான் பாஜக முயற்சி செய்தது, அது பலிக்கவில்லை. அந்த இடத்திற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்த சீமானுடைய அரசியலும் பலிக்கவில்லை. அந்த இடத்திற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்யக்கூடிய இன்னொரு சக்தியாகத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் இறங்கி இருக்கிறது. அதனால தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரையில படுத்து கிடக்கக்கூடிய ஒரு குதிரையாகத்தான் இருக்கிறதே தவிர அதிமுக எழுந்து ஓடுகிற குதிரையாக இல்லை, அது பந்தய குதிரையாக இல்லை. எனவே அந்த குதிரை மீது பந்தயம் கட்டுவதற்கு கூட்டணி கட்சிகள் யாருமே தயாராக இல்லை. அது மட்டும் இல்ல, இப்ப திமுகவிற்கு 2026 தேர்தலுக்கு கூட்டணி அமைக்க வேண்டிய பரபரப்பு இல்லைன்னு சொல்றாங்களே, அது உண்மைதானா? திமுகவை பொறுத்தவரையில் அங்க இருக்கக்கூடிய கூட்டணி என்பது திடீர் கூட்டணி அல்ல. அது மிக நீண்ட காலமாகவே இந்தியா கூட்டணி என்கிற பெயரிலே மதச்சார்பற்ற அரசியல் சக்திகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அந்த அரசியல் கூட்டணி ஏற்கனவே ரொம்பவும் உறுதித்தன்மையோடு கான்கிரீட்டாக இருக்கிறது. திடீரென்று பாஜகவை விட்டு அதிமுக வெளியிலே வந்தாலும் கூட பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது முழுக்க முழுக்க திமுகவுக்கு தான் சேர்ந்ததே தவிர அதிமுகவின் பக்கம் அந்த எதிர்ப்பு வாக்கு வங்கி வரவே இல்லை. ஏனென்றால் திடீரென்று ஒரு முடிவை எடுக்கிறார்கள். ஆனால் பாஜகவை விட்டு வெளியே வந்து விட்டோம் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டாலும் பாஜகவின் சித்தாந்தங்களை எதிர்க்கிறாரா, கொள்கைகளை எதிர்க்கிறாரா, கோட்பாட்டை எதிர்க்கிறாரா? இப்போது கூட அதானியினுடைய விஷயம் உலகம் முழுக்க பற்றி எரியக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அமெரிக்க நீதிமன்றத்திலேயே 2250 கோடி மோசடி செய்து தவறான கணக்கு காட்டி கையூட்டாக கொடுத்துதான் இவர்கள் பல தொழில் நிறுவனங்களை வளர்த்திருக்கிறார்கள் என்கிற சூரிய ஒளி மின்சாரத்திற்கான ஒப்பந்தத்திலே முறைகேடு நடந்திருக்கிறது என்று அமெரிக்க நீதிமன்றமே இன்றைக்கு வழக்கு போடக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. பாஜக தான் அதானியை முழுக்க முழுக்க தாங்கி பிடிக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும். என்றைக்காவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய அரசியல் தவறுகளை சுட்டிக்காட்டி கடுமையான விமர்சனங்கள் செய்திருக்கிறாரா, போராட்டம் செய்திருக்கிறாரா, ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறாரா, பாஜகவின் சித்தாந்தம் தவறு என்றாவது சொல்லி இருக்கிறாரா, அவர்கள் மதவாத கோட்பாடை தவறு என்று பேசி இருக்கிறாரான்னா எதுவுமே பேசாம பாம்பையும் அடிக்கணும் கம்பும் உடையக்கூடாதுன்னு சொல்றது மாதிரி அவர்களுடைய அரசியல் குறித்து இவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்காமல் ஒரு மென்மையான போக்கை அவர் கையாண்டு கொண்டே இருக்கிறார். அதனால யாருக்குமே பாஜக அதிமுக கூட்டணி உடைந்து விட்டது என்று சொன்னால் அதை நம்புவதற்கு பல பேர் தயாராக இல்லை. நீங்க கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் கூட்டணிக்குள்ள அதிருப்தி இருக்கு, கூட்டணிக்குள்ளேயே அவர்களுக்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு, வெளியில தெரியல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்த கொள்கை இருக்கிறது. திராவிட இயக்கத்திற்கு பெரியார் எப்படி முன்னோடியோ அதே போல விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிக்கு அம்பேத்கரை பின்பற்றக்கூடிய கட்சியாக அது இருக்கிறது.
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவர்கள் எல்லாம் காரல் மார்க்ஸை பின்பற்றக்கூடிய வர்க்க அரசியலை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கோட்பாடு இருக்கிறது, வேறு வேறு கொள்கை இருக்கிறது. ஆனால் மக்கள் நலன் என்று வருகிற போது இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையிலே திமுகவை கழித்துவிட்டு வேறு யாருக்குமே மக்கள் நலத்திட்டங்கள் சார்ந்தோ மக்கள் நலன் சார்ந்தோ சிந்திப்பதற்கு செயல்படுவதற்கு தமிழ்நாட்டிலே வேறு அரசியல் கட்சிகள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது என்கிற அடிப்படையிலே ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார். அதற்குள் சலசலப்பே இல்லையா, கூட்டணிக்குள்ள எந்த முரண்களுமே இல்லையானா நிச்சயமாக முரண்கள் இருக்கிறது, நிச்சயமாக சலசலப்பு இருக்கிறது. அந்த சலசலப்பு என்பது எப்படிப்பட்டது என்றால் ஒரு உரிமை போராட்டம். நீங்கள் இதை செய்ய வேண்டும், நீங்கள் சாம்சங் தொழிலாளர்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும், அவர்கள் மீது வழக்கு போடக்கூடாது என்று சொல்லுகிற உரிமை சார்ந்த போராட்டம் அங்கே இருக்கிறதே தவிர ஒரு பகை முரணாக அது மாறவில்லை. நட்பு முரண் என்பது வேறு, பகை முரண் என்பது வேறு. பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவது என்பது நட்பு முரண், அதே பூனை எலியை கவ்வுவது என்பது பகை முரண். பகை முரணாக மாறினால்தான் அந்த கூட்டணி உடையும். இது திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளிடத்திலே இன்னும் ஒரு பகை முரண் உருவாகவில்லை. அது வர வேண்டும் என்று நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ அல்லது அதிமுக நிர்வாகிகளோ விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். அவர்கள் ஆசை நிறைவேறவில்லை. நீங்க சொல்றீங்க உரிமை ரீதியான சலசலப்பு இருக்கு அப்படின்னு. இந்த சலசலப்பு ஒருவேளை ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 1½ ஆண்டுகள் இருக்கு. இத காரணமா வைத்து கூட்டணி பிளவுபடுறதற்கு, இல்லைன்னா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அண்ணன் எப்ப சாவேன், திண்ணை எப்ப காலியாகும் என்று இவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. திமுகவினுடைய நலத்திட்டங்கள் சாமானிய மக்களை போய் சென்று சேருகிறது. உதாரணத்திற்கு கூலி வேலை செய்யக்கூடியவர்கள், சாதாரண வீட்டு தொழிலாளர்கள் வீட்டு குழந்தைகள் காலை நேரத்திலே பட்டினியோடு பள்ளிக்கூடம் செல்லுகிறார்களே என்று அவர்கள் மீது கருணை கொண்டு காலை உணவு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்துகிறது. அதே போல மகளிர் உரிமை தொகை என்று அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த மகளிர் உரிமை தொகை என்கிற இந்த கருத்தை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் வெற்றியவே தீர்மானித்தது இந்த திராவிட மாடல் அரசினுடைய எதிரொலிதான் என்று அரசியல் விமர்சகர்கள் பல பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு நலத்திட்டங்கள் சென்று கொண்டிருக்கிறது. அதே போல பேருந்திலே பெண்களுக்கான அந்த பேருந்து பயணம் இலவசமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதுபோக நான் முதல்வன் என்கிற திட்டத்தின் வழியாக படித்த மாணவர்கள், நல்ல கற்றவர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கான கேம்பஸ் இன்டர்வியூலாம் நடப்பதற்கு வழிகாட்டல் மையமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படி பல நலத்திட்டங்களை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிற காரணத்தினால திமுகவினுடைய வாக்கு வங்கி வலிமையாக இருக்கிறது. ஒருவேளை திமுக பலவீனப்பட்டு விட்டால், ஒருவேளை அதனுடைய வாக்கு வங்கி சரிந்து விட்டால் நிச்சயமாக கூட்டணி கட்சி வெளியேறிடுவாங்க. அது சரியாமல் இருக்கிற காரணத்தினாலதான் வெற்றி கூட்டணியை விட்டுவிட்டு எதற்காக முதலமைச்சர் கனவு காண்பவர்கள் பின்னால் நாம் செல்ல வேண்டும். உண்மையிலேயே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார், முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற கனவு நிலைப்பாட்டிலே தான் விஜய் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அல்லது சீமான் போன்றவர்கள் இருக்கிறார்களே தவிர அவர்கள் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அதை சாத்தியப்படுத்துவதற்கான எந்த சாத்திய கூறுகளுமே அவர்களிடத்திலே இல்லை. எனவே திமுக வலிமையாக இருக்கிறது. அந்த வலிமையை பெற முடியாமல் 2வது இடத்துக்கு தான் அடித்துக் கொள்கிறார்களே தவிர முதல் இடத்திற்கு முன்னேறுவதற்கான எந்த அரசியல் உத்தியையும் யாரும் பின்பற்றவில்லை. இப்போ துணை முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, அதிமுக கூட்டணி அமைக்கிறதுக்கே விழி பிதுங்குகிறது. நாங்க 2026க்கு தேவையான தேர்தல் முன்னேற்பாடுகளை செய்யறதுக்கு 3 மாதங்களுக்கு முன்னதாகவே நாங்க தொடங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் செல்ல முடியாத இடங்களுக்கும் சரி, களப்பணி ஆற்றுவதற்கான அந்த வேகத்தையும் சரி, அவர் ஒரு இளைஞராக இருக்கிற காரணத்தினால மிக தீவிரமாக களப்பணியிலே அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். எந்த பிரச்சனை நடந்தாலும், தமிழ்நாட்டிலே யாருக்கு என்ன பேரிடர் நடந்தாலும், என்ன ஒரு பாதிப்பு நிகழ்ந்தாலும் முதல் ஆளாக போய் அந்த இடத்திலே அதை தீர்க்கக்கூடிய இடத்திலே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. அந்த வேகமான செயல்பாடு காரணமாக மக்கள் மத்தியிலே அவருக்கான மதிப்பு படிப்படியாக இப்பொழுது உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் அதிமுகவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் எவ்வளவோ விமர்சனம் செய்து பார்த்தார்கள். அந்த விமர்சனம் எல்லாம் நடைமுறையிலே வெற்றி பெறவில்லை. எனவே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா, கட்சியை காப்பாற்றுவதா, சின்னத்தை காப்பாற்றுவதா? தென் மாவட்டங்களிலே இவர்கள் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கட்சி 2வது இடத்திலேயே இல்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே பல இடங்களிலே டெபாசிட்டும் பறிபோயிருக்கிறது. 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அதிமுகவோடு கூட்டணிக்கு வருவதற்கு அரசியல் கட்சிகள் யாரும் தயாராக இல்லாத சூழ்நிலையில அவர்கள் இதே நிலை நீடித்தால்
யாரோடு அவர்கள் கூட்டணி போவார்கள் என்கிற ஒரு பெரிய ஒரு விழி பிதுங்கி தான் அவர்கள் உண்மையிலேயே நிற்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் கையேறும் நிலையிலே அதிமுக கலங்கி நிற்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். நீங்க வந்து இப்ப கூட்டணி வலுவா இருக்கு அப்டின்லாம் நீங்க சொல்ட்டீங்க. ஆனா, சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்களும், செல்வ பெருந்தகை அவர்களும் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, ஒருபோதும் கூட்டணி இல்லாம அவங்களுடைய தயவு இல்லாம வந்து அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது அப்டின்னு சொல்லியிருக்காங்களே! இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இல்ல இது ஜனநாயகத்தில எங்கள் கட்சியினுடைய ஆதரவு உங்களுக்கு இருப்பதால் தான் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் என்று ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வங்கி இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியினுடைய அடிப்படையிலே அது வந்து கூடுதல் வலிமையாக மாறுகிறது. ஒரு கட்சிக்கு வந்து திமுக போன்ற ஒரு அரசியல் கட்சிக்கு 30% வாக்கு வங்கி இருக்கிறது என்று சொன்னால், கூட்டணி கட்சிகளினுடைய வாக்கு வங்கியெல்லாம் சேருகிற போது, அது ஏறத்தாழ ஒரு 40%க்கு மேலான வாக்கு வங்கியாக மாறுகிறது. அப்படி மாறுகிற போது தான் அது வெற்றிகரமான ஒரு சூழ்நிலைக்கு போகிறது, அதிகார மையத்தை அடைகிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒன்றும் தவறான கருத்தல்ல. கூட்டணி கட்சிகள் எங்களின் தயவால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்று சொல்வதும், அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் கூட்டணி கட்சியின் தயவால் தான் நாங்கள் இதை இந்த தொகுதியிலே வெற்றி பெற்றோம் என்று சொல்வதும் ஒரு பண்பாட்டு அரசியல் தான். இது ஒன்றும் பாதிப்புக்கான அரசியல் அல்ல. அப்படி ஒருவர் மீது ஒருவர் சொல்வது குற்றச்சாட்டு அல்ல. எங்களுக்கும் அதிலே பங்கு இருக்கிறது, எங்களுக்கும் அதிலே உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு கருத்தாக இதை பார்க்கலாம். இப்போ அதிமுகவுடைய கள ஆய்வுகள பார்த்து திமுக அச்சம் கொள்றதா சொல்றாங்களே! அது உண்மைதானா? கள ஆய்வு வந்து நடக்கிற இடங்களிலே எல்லாமே கலவரங்கள் நடக்கிறது. நாற்காலிகள் பறக்கிறது. அதிமுகவினுடைய கள ஆய்வு கூட்டங்களிலே சட்டையை கிழித்து விடுவார்களா? வேட்டியை வந்து பறித்துக் கொள்வார்களா? என்கிற அளவிற்கு சண்டை சச்சரவுகள் நடக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது என்று ஆர்.பி. உதயகுமார் என்கிற முன்னாள் அமைச்சரிடத்திலே கேட்கிறபோது, இதுதான் எங்களுடைய கட்சியினுடைய ஜனநாயகம். ஏனென்றால் நாங்கள் கட்டுப்பட்டியாக இருந்து விட்டோம். நாங்கள் வந்து கைகட்டி வாய் பொத்தி இருந்து விட்டோம் ஜெயலலிதா காலத்திலே. இப்பொழுதுதான் நாங்கள் சுதந்திரமாக பேசுவதற்கு தயாராகிவிட்டோம். எனவே தான் வந்து நாற்காலிகள் பறக்கிறது, வேட்டியெல்லாம் அவிழ்க்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான செயல்பாடாகத்தான் கள செயல்பாடு என்பது கலவர செயல்பாடா இருக்கிறது. இது கள நிலவரமா, கொலை நிலவரமா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவரை ஒருவர் சொந்த கட்சிக்காரர்கள் மீதே தாக்குதல் நடத்திக் கொள்கிறார்கள். இந்த அளவிற்கு கட்சி கட்டுப்பாட்டை இழந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இன்று பிறந்தநாள் கொண்டாட்ட விழால துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து 234 தொகுதிகள்ல 200 தொகுதி அப்படின்றது முதல்வர் அவர்களுடைய இலக்கு. அத நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வருகின்ற சட்டமன்ற தேர்தல்ல 200 தொகுதிகள் வந்து திமுக வெற்றி பெறுமா? திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுகவும், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் பிரிந்து கிடக்கிறார்கள். திமுகவை எதிர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பொழுதுமே ஒரு குடையின் கீழே ஒன்று கூடினால் மட்டும்தான் திமுகவினுடைய வாக்கு வங்கியை அவர்கள் பாதிக்க முடியும். இப்ப இது என்ன செய்கிறார்கள்னா, அதிமுகவில வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு பல பேர் தயாராக இல்லை. அவர்கள் கட்சிக்காரர்களுக்குள்ளேயே அது ஒரு பெரிய அடிதடி நடந்து, அது ஒரு 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 கட்டத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்று ஒன்றை உருவாக்குகிற விஜய், நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் யாரோடும் கூட்டணிக்கு போக மாட்டேன் என்று சொல்லி, அவரும் தனித்து போட்டி என்று அறிவித்து விட்டார். இப்ப தமிழ்நாட்டிலே மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி என்று பார்க்கிற போது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. அதே போல வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. பாஜக இருக்கிறது. பாஜக தமிழ்நாட்டிலே ஏற்கனவே அது போனியாகாத கட்சி, இங்கு விலை போகாத கட்சியாக இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலிலே கூட அவர்கள் படுதோல்வியைத்தான் அடைந்தார்கள். வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டது என்று அவர்கள் தொண்டர்களை தேற்றுவதற்காக சொல்லிக் கொண்டாலும், ஒரு தொகுதியிலே கூட அண்ணாமலை உட்பட யாருமே வெற்றி பெறவில்லை. எனவே நாம் தமிழர் கட்சியும் நாங்கள் தனித்து தான் போட்டியிடுவோம், கூட்டணிக்கு போவது விஷத்தை குடித்து சாவதற்கு சமம் என்றெல்லாம் பேசிக்கொண்டு ஜனநாயகத்தையே படுகொலை செய்யக்கூடிய இடத்திலே நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. அந்த கட்சியிலே இருந்து தினசரி ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியை விட்டு நான் கலைந்து செல்கிறேன் என்று அறிக்கை விடக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு நிகழ்த்தக்கூடியதை பார்க்கிறோம். எனவே திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியிலே இருக்கிறவர்கள் எல்லாருமே தனித்தனி அணிகளாக இருக்கிறார்களே தவிர ஓரணியில் யாருமே இல்லை. ஏனென்றால் ஒருவரை இன்னொருவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்கிற சூழ்நிலை நிலவுகிற போது 2026லே 200 தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்வது என்பது நடைமுறை சாத்தியம்தான். எதிர்ப்பு அரசியல் என்பது மாற்றுக் கட்சிகளினுடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டிலே சிதறடிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக திமுக தான் மீண்டும் வெல்லும். 200 தொகுதிகளை தாண்டி கூட அவர்கள் வெற்றி பெறுவார்கள். 200 தொகுதிகள் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்களும், துணை முதல்வர் அவர்களும் ஆனா, இபிஎஸ் அவர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சி அமைக்கும் வரை நாங்க ஒருபோதும் ஓய மாட்டோம். கண்டிப்பா வந்து தொடர்ந்து நாங்க வந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரே. இத எப்படி பார்க்கீங்க? அப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லலாம். அதற்கு வந்து அவர் நம்பிக்கைக்குரியவராக, அவர் நேரடியாக மக்களால் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல.
ஜெயலலிதாவிற்கு மக்கள் ஓட்டு போட்டார்கள். அவர் உடல்நலக் குறைவால் காலமாகிவிட்டார். அப்போது ஓபிஎஸ் இடைக்கால முதலமைச்சராக இருந்தார். அவர் மீது சந்தேகப்பட்டு சசிகலா அவர்கள் அவர் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கிறார் என்கிற அச்சத்தின் காரணமாக அவரை நீக்குனாங்க. அந்த இடத்தில் கூவாத்தூரின் வழியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மக்களால் நேரடியாக அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர் அல்ல. 30 அமைச்சர்களில் ஒருவராக இருந்தவர் 30வது இடத்திலும் கூட அவர் இருந்திருக்கிறார். இந்த இடத்திலே இருந்த அவர் முதலமைச்சராக வந்தது என்பது ஒரு எதிர்பாராத ஒரு அரசியல் விபத்தாகத்தான் நடந்தது. எனவே இவரை முதலமைச்சர் வேட்பாளராக காட்டி மக்களிடத்திலே ஓட்டு பெற முடியுமா என்கிற கேள்வி அதிமுக தொண்டர்களுக்கே இருக்கிறது. அதனால வீர வசனத்தை பேசலாம், யார் வேண்டுமானாலும் வாய் சவுடால் எல்லாம் பேசலாம். நடைமுறையிலே எடப்பாடி பழனிசாமியை நம்புவதற்கு கட்சி தொண்டர்களிலேயே பாதிப்பே தயாராக இல்லை என்கிற போது நிச்சயமாக வாக்காளர்கள் அவருடைய கருத்தை ஏற்க மாட்டார்கள். ஒருவேளை ஏன்னா இன்னும் 1½ ஆண்டுகள் இருக்கு தேர்தலுக்கு. ஒருவேளை ஏன்னா இதற்கு முன்னாடி இபிஎஸ் அவர்களே என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தலுக்கு முன்னாடி தான் நாங்க கூட்டணிய பத்தி முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை பாஜகவோ, இல்ல நாம் தமிழர் கட்சியோ, இல்ல விஜயோட கட்சி தாவேகா ஏதாவது 2 கட்சிகளோ, இல்ல 3 கட்சிகளோ ஒன்று சேர்ந்தால், கூட்டணி அமைக்க ஒன்று சேர்ந்தால், திமுகவோட ஓட்டு அதாவது 200 தொகுதி அப்படின்றது சாத்தியமாகுமா? வெற்றி பெற? நிச்சயமாக சாத்தியமாகாது. இவர்கள் முதல்ல ஒன்று இணைய மாட்டார்கள். எல்லாருமே தனித்தனியா தான் போட்டியிடுவாங்க. ஒருவேளை நாம் தமிழர் கட்சியும், பாஜகவும் இணைவதற்கான ஒரு சாத்தியம் இருக்கிறது. கூட்டணியாக இணைவதற்கு சாத்தியம் இருக்கிறது. அதற்காகத்தான் ரஜினிகாந்தை போய் சந்தித்தார்கள் என்ற ஒரு தகவல் வருகிறது. அப்படி இருந்தால் தமிழ்நாட்டிலே இந்த மும்முனை போட்டியாக இல்லாமல் ஒரு 4 முனை போட்டி, 5 முனை போட்டியாக இருக்க வேண்டிய இடத்திலே ஒரு 4 முனை போட்டி என்று வருகிற போது, வாக்கு சதவீதத்திலே கொஞ்சம் முன்பின்னாக இருக்குமே தவிர, வெற்றி வாய்ப்பை திமுகவிடமிருந்து தட்டி பறிக்கக்கூடிய சூழல் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் நிச்சயமாக இல்லை. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பல விவரங்களை எங்களோட தொகுத்து வழங்கி நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி சார்.